அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, சுழியம். ஆக்சுவலி மற்ற எல்லா ஸ்வீட்ஸும் நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சுழியம், வடை இதெல்லாம் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு பண்ணி தீபாவளிக்கு நம்ம சாமிக்கு நைவேத்தியமாக வைப்போம். ஸோ அதனால் எப்படி சுழியம் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நல்ல பருப்பு ஒரு 2-3-4 ஹவர்ஸ் ஊற வச்சுடுங்க. ஸோ இதை நம்ம பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு பருப்பு. இதை நீங்கள் இப்படி கையில் எடுத்து நீங்கள் உடச்சிங்கன்னா அந்த பருப்பு உடையணும் இந்த மாதிரி. ஸோ அப்போ ஊறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது இதை வேக வைக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை. ஸோ இப்போ நம்ம கடலைப்பருப்பை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா பருப்பு அழகாக வெந்து வந்துடும். பருப்பு குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சி பண்ணினீங்கன்னா அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது அது ரொம்ப நாளைக்கு தாங்காது. நாம் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் நீங்கள் இந்த பூர்ணத்தை 1 or 2 வீக்ஸ் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கெட்டே போகாது. இது நீங்கள் வெறும் பூர்ணமாக அப்படி உருண்டை பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது. நீங்கள் சுழியம் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் பண்ணி நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பக்குவமாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வீணாகவே போகாது. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இது கூட உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு பருப்பில் ஈவனாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருங்க பருப்பை. இப்போ நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் கையால் அந்த பார்த்திங்கனாலே இது நல்லா வெந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் நல்லா க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ வெந்திருக்கு. நடுப்புற மட்டும் லைட்டாக இருக்கும். இப்படி அமுக்குனா இந்த மாதிரி மாவு மாதிரி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுழியத்தை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நான் கொழுக்கட்டை பூர்ணத்துலேயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ இதை நம்ம வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், நான் வடிகட்டிட்டேன். ஸோ இது நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இதை ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் போட்டு உலர வச்சுருங்க. ஈரமே இல்லாமல் நல்லா உலர்ந்து இருக்குது. இதை இப்போ நம்ம ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இப்போ அரைச்சிட்டோம். 1-2 அப்படி கொரன்னு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம அடுத்தது வதக்கிடணும். நம்ம வதக்கிறதுனால தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வாங்க வதக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன், அடுப்பு சூடு பண்ணியிருக்கேன். ஸோ சூடாக இருக்குது கடாய். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த மிக்சியில் இருக்கிற எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இப்போ நீங்கள் நிறைய பண்ணுறீங்க சுழியம் அப்படின்னு சொன்னால் நல்லா பெரிய கடாய் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா 2 தடவையாக பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கோம். அந்த மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம இதில் சின்ன கடாயிலே நம்ம வதக்கிடலாம். இது நல்லா அப்படி ஒரு அந்த கடலைப்பருப்போட வாசனை வர வரைக்கும் வதக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. பக்கத்துலேயே நின்று ஜாரணியால் நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இது வாசனை வரும். அப்புறம் இதில் இருக்கிற இந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு இந்த பருப்போடு அப்படியே ஒரு மாதிரி மணல் மாதிரி இருக்கும் இந்த மாவு. ஸோ அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுக்கிறதுனா ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. நல்லா ஒரு வாசனை வரும் உங்களுக்கு. நல்லா அந்த கடலைப்பருப்போட வாசனை அது அப்படியே லோவாக ஹீட் ஆகும்போது ஒரு ஸ்மெல் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னால் மாவை கையில் எடுத்து சூடு இருக்கான்னு பாருங்கள். மாவு நல்லா உங்கள் கை பொறுக்கக்கூடிய அளவுக்கு சூடு தாங்குகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு சூடு இருந்ததுன்னா ஸோ அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம மாவை நல்லா வதக்கி எடுத்துப்போம். இப்போது நம்ம மாவோட அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு நான் அந்த டிஃப்ரென்ஸும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா சூடு இருக்குது, அதே சமயத்தில் மாவு அப்படியே பொலன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே கடாயில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 1/4 கிலோ நான் போட்டிருக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் ஒரு அரை மூடி கம்மியான தேங்காய் அளவுக்கு இருந்தால் நமக்கு போதுமானது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழு தேங்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தேங்காவையும் அந்த மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா மட்டும்தான் சுழியம் கெட்டு போகாமல் இருக்கும்.
நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணிங்கன்னா அன்றைக்கே சாப்பிட அந்த நிமிஷமே சாப்பிட்டு காலி பண்ணுறதுனா ஓகே. கொஞ்சம் மிச்சம் இருக்குது, இல்லை நம்ம நாளைக்கு வச்சு பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பக்குவமாக பண்ணிங்கன்னா வீணாகவே போகாது. பாருங்கள், தேங்காயோட அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்ல ஃப்ளேவராக வாசனை வருது, சூப்பராக ஒரு வாசனை வருது. தேங்காய் வதக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த தேங்காய் நல்லா செவந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான பாகு பண்ண போகிறோம். வெள்ளை பாகு எடுக்கணும். நான் எந்த டம்ளரில் கடலைப்பருப்பு ஊற வச்சனோ அதே டம்ளரில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது 1/4 கிலோ நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கிலோ நம்ம வெள்ளை எடுத்துக்கணும். சரிக்கு சமமாக போட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்வீட் தான் நமக்கு நெய் மாவோடு நீங்கள் தொச்சு போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை ஜாஸ்தி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும். வெல்லம் கரையிறதுக்கு தான் நமக்கு தண்ணி வேணும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் பாகு ரொம்ப இதாகிடும். ஸோ நமக்கு வெல்லம் கரையிற அளவுக்கு பாகு இருந்தால் தண்ணி இருந்தால் போதும். ஸோ ஒரு 1/4 டம்ளர் தண்ணிக்கு கம்மியாக ஊற்றிடலாம். பாருங்கள், இப்போ சரியாக வந்துருச்சு. இப்போ வெல்லம் கரைஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் கரைஞ்சி இதை சூடு பண்ணிகிட்டே இருக்கலாம். வெல்லம் கம்பிப்பதம், பாகுப்பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கொதி வந்தால் போதும், அந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். நல்லா கொதித்த ஸ்டேஜ் இருந்தால் மட்டும் போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தடவை கொதிக்க வச்சிடலாம். அது மாதிரி கொதிக்க வச்சிட்டிங்கன்னா மண்ணெல்லாம் இருந்து தூசிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். அதனால் இப்போ கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு திருப்பியும் கொதிக்க விட்டுருங்க. ஸோ வெல்லம் இப்போ நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்போ சூடு கொதி வந்துட்டு இருக்குது. ஸோ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், நல்லா இப்போ கொதி வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க தேங்காய், ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பு மாவையும் நீங்கள் இதையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேங்காய் எல்லாத்தோடையும் கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சால்ட்டு நீங்கள் ஒரு வேளை வேக வைக்கும் போது போடலைன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். இல்லை வெல்லத்தை கொதிக்கும் போதே நீங்கள் அதில் கூட ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் உப்பு வெல்லமாக இருந்தால் கஷ்டமாயிடும், அதனால் ஜாக்கிரதையாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் போல் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒன்றும் போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா தேங்காய் பூர்ணம் செய்கிறதுக்கு அந்த மாவு, ஏலக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இப்போ பூர்ணம் ரெடியாக இருக்குது. நம்ம பாகு சேர்த்துட்டோன்னா கம்ப்ளீட்டாக பூர்ணம் ரெடி ஆகிடும். பாகை உடனே எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. ஓரளவுக்கு மெஷர்மெண்ட் நம்ம கரெக்டாக இருந்தாலும் பாகை நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி சில பேர் பாகில் இந்த பூர்ணத்தை கொட்டி கிண்டுவாங்க. அந்த மாதிரி எப்போவுமே செய்யாதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாகை சேர்த்து கிண்டுங்க. பாகில் எல்லாத்தையும் கொட்டிட்டிங்கன்னா பாகு கம்மியாக இருந்தாலும் பத்தாமல் போயிடும், கூட இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாக அது குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் பாகு சேர்த்துக்கிறோம். ஸோ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். இதே மாதிரி நம்ம பாகு எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே சரியாக இருக்குது. பார்க்கவுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போவே பார்க்கும்போது தெரியுது இனிப்பு எல்லாமே நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பூர்ணம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பத்தலைனாலும் ஒரு மாதிரி பொலன்னு கொட்டும், ஜாஸ்தி போயிடுச்சுனாலும் உருண்டை பண்ண வராது. சூப்பராக பர்ஃபெக்டாக நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பூர்ணம் பண்ணியாச்சு. இப்போ மாவு பண்ணலாம். நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவு கூட நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க.
கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் நான் போட்டிருக்கேன். அப்போ தாங்க அந்த சாஃப்டாக இருக்கும் மேல் மாவு. நீங்கள் இந்த பூர்ணம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை கரைச்சி வச்சுருங்க. இது லைட்டாக கொஞ்சம் அந்த சாஃப்டாக அப்போ தான் அந்த மாவு வரும். கொஞ்சம் லைட்டாக புளிச்சா தான், அதாவது புளிப்பு மீன்ஸ் புளிக்கிறதில்ல, அது கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours அந்த ஊறினா தான் உங்களுக்கு அந்த நம்ம சுழியம் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேலே இருக்கிற மாவு. நீங்கள் உடனே பண்ணி உடனே போட்டிங்கன்னா அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும், சாஃப்டாக இருக்காது, ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் இதை முன்னாடியே ரெடி பண்ணி கரைச்சி வச்சுட்டு நீங்கள் பூர்ணத்துக்கான வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளாட்டி இது ரெடியாகி கரெக்டான பதத்தில் இருக்கும். நம்ம போடுறதுக்கு பூர்ணம் எல்லாம் போட்டோன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் சுழியம். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பூர்ணம் பண்ணுற வேலையை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ காட்டும்போது நான் இது ஆக்சுவலாக முன்னாடியே பண்ணிட்டேன், ஆனால் நான் உங்களுக்கு பின்னாடி தான் இதை காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் முன்னாடியே பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நான் ஒரு கப் மாவுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு நமக்கு தண்ணி எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி சேர்த்து பண்ணிக்கோங்க, ஒரே தெரியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. நம்ம மாவு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நம்ம கரைச்சி சூப்பராக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுழியத்தை நினச்சி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாலாம் இருந்துக்கூடாது, ரொம்ப கட்டியாக இருந்தாலும் கல் மாதிரி இருக்கும். கடாய் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அந்த சுழியம் ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிச்சான்னு ஒரு ட்ராப் நீங்கள் மைதா மாவை விட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழும்பி வருதுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எண்ணெய் காஞ்சிச்சுன்னா இப்போ மாவு போடலாம். நம்ம இப்போ சுழியம் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பூரணத்தை எடுத்துக்கோங்க. மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம போடணும். இப்போ மாவில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் விடும்போது ஜாக்கிரதையாக பொறுமையாக விடுங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்மளோட சுழியம் வந்துடுச்சு. நீங்கள் கையில் ஈரம் பண்ணி சொல்லலாம் இருந்ததுன்னா அந்த தண்ணி பட்ட உடனே உங்கள் கையில் தெரிக்கும். அதனால் அதெல்லாம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக விடுங்க. அதே மாதிரி நீங்கள் உடஞ்சிருச்சுனாலும் பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக அது அடியில் ஒட்டிடும். அடுத்தடுத்து நீங்கள் போடுற சுழியம் எல்லாம் கருப்பாயிடும். அதனால் உடையாமல் நிதானமாக மாவில் நல்லா தொச்சிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு நல்லா சுழியம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அதை பரட்டி விடலாம். பாருங்கள், இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகணும். அதனால் ஈவனாக 2 சைடும் பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக அந்த பக்கமும் வெந்துடும். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக சுழியம் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே சுழியம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. அவ்வளோதாங்க, பாருங்கள் 2 சைடும் நல்லா ஈவனாக வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ எடுத்து நம்ம ஒரு வடித்தட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு நம்மளோட சுழியம். சுவையான சூப்பரான சுழியம் ரெடிங்க. இந்த தீபாவளியை நம்ம சுழியத்தோடு சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நம்ம வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.